வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேம்ஸ் அண்ட் சேனல்ஸ். டேம்ஸ் அப்படின்னா நீரை சேமித்து பாசனம், குடிநீர், மின்சார உற்பத்தி மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டிற்கான ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அமைப்பு டேம் எனப்படும். கொஞ்சம் தமிழில் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாசனத்திற்கு நீர் சேமித்தல், குடிநீர் வழங்குதல், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன், ஃப்ளட் கண்ட்ரோல், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், மீன் வளம். டைப்ஸ் ஆஃப் டேம் பார்த்தோம் அப்படின்னா எர்த்தன் டேம், கிராவிட்டி டேம், ஆர்க் டேம், பட்ரஸ் டேம். இந்தியாவில் அதிகமாக காணப்படுவது இந்த எர்த்தன் டேம். அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்தன் டேம் அப்படின்னா மண், களிமண், மணல், கற்கள் போன்ற இயற்கை பொருட்களால் கட்டப்படும் அணை. என்னுடைய காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் பார்த்தோம்னா க்ரஸ்ட், கோர், அப்ஸ்ட்ரீம், ஸ்லோப், டவுன்ஸ்ட்ரீம், டோ ட்ரைன், கட் ஆஃப் ட்ரென்ச், ஸ்பில்வே. இதனுடைய அட்வான்டேஜஸ், இது வந்து பார்த்தா லோ காஸ்ட்டு, லோக்கல் அவைலபிள் மெட்டீரியல்லே யூஸ் பண்ணிக்கலாம், பரந்த பள்ளத்தாக்குகளுக்கு ஏற்றது. என்னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா சீப்பேஜ் அதிகமாக இருக்கும், இதில் எரோஷன் ஏற்படும், ஸ்பில்வே தனியாக அமைக்க வேண்டும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னுடைய பார்ட்ஸில் கோர் அப்படிங்கிற அந்த பார்ட்ஸ் எதுக்குன்னா சீப்பேஜ் கண்ட்ரோலுக்காக. கிராவிட்டி டேம் அப்படின்னா தனது சொந்த எடையால் நீரின் அழுத்தத்தை எதிர்க்கும் அணை. இது எந்த பொருள் மெட்டீரியல்ஸை வச்சு இது பண்ணுறாங்கன்னா ஆர்சிசி, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட், கான்க்ரீட், மேசன்ட்ரி. செயல்படும் விசைகள் வாட்டர் ப்ரெஷர், செல்ஃப் வெயிட், அப்லிஃப்ட் ப்ரெஷர், சில்ட் ப்ரெஷர், எர்த்குவேக் ஃபோர்ஸ். இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப டியூரபிலிட்டியாக இருக்கும், அதாவது நீண்ட ஆயுள் இருக்கும் இதுக்கு. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட் வந்து அதிகம், இனிஷியல் காஸ்ட்டு. அப்புறம் உறுதியான ஃபவுண்டேஷன் தேவை இதுக்கு. டிஎன்பிசியில் எப்படி கேட்கலான்னா கிராவிட்டி டேம் அதை பற்றி கேட்கும்போது இது ஓவர் வெயிட், ஓன் வெயிட் ரெசிஸ்ட் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராவிட்டி டேம் ஓன் வெயிட் ரெசிஸ்ட் வாட்டர் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு வாட்டர் கன்வெயன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா நீரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் அமைப்புகள். இதனுடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கெனால், பிரான்ச் கெனால், டிஸ்ட்ரிபியூட்டரி, ஃபீல்டு கெனால், பைப்லைன். கிராஸ் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், அக்யூடக்ட், சூப்பர் பேசேஜ், சைஃபான் அக்யூடக்ட், இன்வெர்டட் சைஃபான், கல்வெட்டு. எர்த்தன் சேனல் அப்படின்னா மண்ணால் உருவாக்கப்பட்ட கால்வாய். இதனுடைய பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா குறைந்த செலவு, எளிதில் அமைக்கலாம், ஈஸியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம், லோ காஸ்ட்டில் பண்ணலாம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா சீப்பேஜ் லாஸ் இதில் இருக்கும், வீட் க்ரோத் இருக்கும், பேங்க் எரோஷன். இந்த இமேஜில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து வாய்க்கால்லாம் வந்து நம்ம வயலில் பண்ணுறோம் இல்லையா, ஜஸ்ட்டு வந்து இந்த மண்வெட்டியால் வெட்டிடுவோம். அதே மாதிரி ஒரு பெரிய கெனால் மண்ணால் அமைக்கிறது. ஸோ மண் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அதில் சீப்பேஜ் லாஸ் இருக்கும். மண் இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புல் இதெல்லாம் முளைக்கலாம், வெஜிடேஷன் கவர் வந்து முளைக்கும். ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லைன்டு கெனால் அப்படின்னா கான்க்ரீட் அல்லது பிரிக் போன்ற பொருட்களால் உட்புறம் பாதுகாக்கப்பட்ட கால்வாய். இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கெனால் நம்ம வந்து வாய்க்கால் வெட்டிட்டு அந்த லைனிங் மெட்டீரியல்ஸ் அதை பின்னாடி பார்ப்போம். கான்க்ரீட் லைனிங் அப்படின்னா கான்க்ரீட் மூலமா அமைக்கிறது. இப்போ கான்க்ரீட்டில் தண்ணி போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா சீப்பேஜ் லாஸ் வந்து ஏற்படாது. ஸோ வந்து வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா சீப்பேஜ் குறையும், வாட்டர் சேவிங், மெயின்டெனன்ஸ் குறையும், அதிக டிஸ்சார்ஜ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இனிஷியல் காஸ்ட் அதிகம் இதுக்கு. மெட்டீரியல்ஸ் ஆஃப் லைனிங் பார்க்கலாம். என்னென்ன மெட்டீரியல்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிமெண்ட் கான்க்ரீட், பிரிக், ஸ்டோன், சாயில் சிமெண்ட், பிட்டுமேன், பிளாஸ்டிக் ஃபில், ஹெச்டிபிஇ ஷீட், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் ஷீட், பிவிசி சீட், அதாவது பாலிவினைல் குளோரைடு. சிறந்த லைனிங் அப்படின்னு எது அப்படின்னா கான்க்ரீட் லைனிங் தான். சேனல் கிராஸ் செக்ஷன், சில முக்கியமான டெர்ம்ஸ் பார்க்கலாம். இதில் பெட் வித்து, இது வந்து பீன்னு சொல்லுவாங்க, டெப்த்து டி, சைடு ஸ்லோப் இசட், ஃப்ரீ போர்டு, பெட்டர்ட் பெரிமீட்டர், ஹைட்ராலிக் ரேடியஸ், ஏரியா ஆஃப் ஃப்ளோ,
வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ். கீழே ஏதோ கோயில் போல் ஏதோ அந்த மேலெலாம் அடிச்சிட்ருக்காங்க, சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். முக்கிய ஃபார்முலா இதில் டிஸ்சார்ஜ், இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு V. இல்லை Qனா தெரியும் டிஸ்சார்ஜ், ஏனா ஏரியா, Vனா வெலாசிட்டி. ஹைட்ராலிக் ரேடியஸ்க்கான ஃபார்முலா R இஸ் ஈக்குவல் டு A பை P. இதில் ஏங்கிறது ஏரியா, P அப்படின்னா வெட்டட் பெரிமீட்டர். நியூமெரிக்கல் ஃபார்முலா பார்க்கலாம். செஸ்ஸி ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் C ரூட் ஆஃப் RS, C இன்ட்டு ரூட் RS. மேனிங் ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் 1 by N R பவர் 2 by 3 இன்ட்டு S பவர் 1 by 2. எக்ஸாம் ஃபார்முலா மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா இந்த டிஸ்சார்ஜ் தான் கேட்பாங்க, அதாவது Q இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு V. அதான் ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஒன் லைன் ஃபேக்ட்ஸ். எர்த்தன் டேம் சாயில், கிராவிட்டி டேம் கான்கிரீட், கெனால் லைனிங் ரெடியூஸ் சீப்பேஜ், ஸ்பில்வே எக்ஸஸ் வாட்டர் டிஸ்போஷல், aqueduct canal over drain, inverted siphon, drain below canal, field channel, water to farm, concrete lining, highest efficiency, hydraulic radius, area divided by wetted perimeter, discharge is equal area into velocity. ஒரு important differences பார்க்கலாம். எர்த்தன் டேம் பெஸ்ட் கிராவிட்டி டேம். எர்த்தன் டேம் சாயில் கன்ஸ்ட்ரக்ஷன், சாயில் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. கிராவிட்டி டேம் கான்கிரீட். எர்த்தன் டேம் லோ காஸ்ட், கிராவிட்டி டேம் ஹை காஸ்ட். எர்த்தன் டேம் ஃப்ளெக்சிபிள், கிராவிட்டி டேம் ரிஜிடு. எர்த்தன் டேம் மோர் சீப்பேஜ், கிராவிட்டி டேம் வெரி லெஸ் சீப்பேஜ். எர்த்தன் டேம் செப்பரேட் ஸ்பில்வே, கிராவிட்டி டேம் ஸ்பில்வே மே பி இன்டகிரேட்டட். ஒரு டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில் இருந்து. இந்த டாப்பிக்கில் என்ன நீங்கள் படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் எர்த்தன் டேம், கிராவிட்டி டேம் பிரின்சிபல், ஸ்பில்வே யூசஸ், கெனால் லைனிங் பெனிஃபிட்ஸ், ஹைட்ராலிக் ரேடியஸ் ஃபார்முலா, மேனிங் ஃபார்முலா, அக்யூடக்ட் என்றால் என்ன, இன்வெர்டட் சிஃபான் யூசஸ், Q சீக்வல் வாட், Q இன்ட்டு AV, கான்கிரீட் லைனிங் அட்வான்டேஜஸ். இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஈஸியான மெமரி ட்ரிக்ஸ் பார்க்கலாம். கெனால் லைனிங்கோட அட்வான்டேஜஸ் இதனுடைய யூசேஜ் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ABCD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A அப்படின்னா அவாய்ட் சீஃபேஜ், B better efficiency, C capacity increase, D durable. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ABCD. Q இன்ட்டு AV அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு QAV அப்படின்னு டேரெக்டாக ஞாபகம் வச்சோம், QAV அப்படின்னு. R ஈக்குவல் டு A பை P அப்படிங்கிறத RAP ரேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராவிட்டி டேம் எதுக்கு அப்படின்னா செல்ஃப் வெயிட் தியரி, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு GST. ஜினா கிராவிட்டி டேம், STனா செல்ஃப் வெயிட் தியரி. இப்போ GST அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்க்கலாம். எர்த்தன் டேம் சாயில், கிராவிட்டி டேம் கான்கிரீட், ஸ்பில்வே ஃப்ளட் வாட்டர் ரிலீஸ், கெனால் லைனிங் ரெடியூஸ் சீப்பேஜ், aqueduct canal over drain, inverted siphon drain under canal, Q is equal A into V, R is equal A by P, Morning formula open channel flow, concrete lining best lining material. Exam tips பார்க்கலாம். Type of dams, spillway, canal lining, aqueduct, inverted siphon, Q into AV, Q is equal AV, ஹைட்ராலிக் ரேடியஸ் மற்றும் மேனிங் ஃபார்முலா ஆகியவற்றிலிருந்து இந்த டாப்பிக்கிலிருந்து அதிகமாக கேள்விகள் கேட்கப்படும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.